ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். ஸோ இந்த விலாகில் டே இன் மை கிச்சன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே எங்கள் அம்மா தான் வந்து எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. ஸோ குக்கிங்லேருந்து க்ளீனிங்லேருந்து எல்லா ஒர்க்குமே பார்ப்பாங்க. நான் வந்து என்னோடய பேபியை பார்த்துப்பேன். ஸோ அவங்க தான் வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு 3 டேஸாக ஃபீவர் அப்படிங்கிறதுனால நம்மளே வந்து குக் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் கிச்சனுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் கிச்சனில் வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை அண்ட் தேங்காய் பால் ரசம் இதுதான் வந்து என்னோட வே ஆஃப் குக்கிங்கை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கன் குழம்பு ரெடி பண்ணி ஒரு 2 விசில் வச்சாச்சு. இந்த சிக்கன் குழம்போட டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சிடலாமே அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு சைடு பரட்டி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து தேங்காய் பால் ரசம் வந்து வைக்கிறதுக்காக தண்ணிப்பால் எடுத்திருக்கேன். இந்த தண்ணிப்பாலில் ஒரு சப்பாத்தி மாவு உருண்டை சைஸில் வந்து கொஞ்சோண்டு புளி எடுத்து அதில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கணும். அது ஊறினதுக்கப்புறமா அந்த புளியை அந்த தண்ணிப்பாலில் வந்து நல்லா கரைச்சிட்டு அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 2 பழமான தக்காளியை எடுத்து அந்த புளி தண்ணியில் சேர்த்து இதையும் வந்து கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கேப்பில் இங்கிட்டு வந்து நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை ஒரு சைடு இறக்கி வச்சிடறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரசமும் சிக்கன் ஃப்ரையும் ரெடி பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை ஆல்ரெடி பரட்டி வச்சுருந்தோம், அது நல்லா ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ரசம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதையுமே எடுத்து தாளிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 2 பாத்திரம் வச்சாச்சு. ஸோ எங்கள் வீட்டில் கம்பல்சரி ரசம் வந்து இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பையன் ரசம் இல்லாமல் சாப்பிட மாட்டான். என்ன குழம்பா இருந்தாலுமே நாங்கள் வந்து ரசம் கம்பல்சரி வச்சுருவோம். அதுவும் மோஸ்ட்லி தேங்காய் பால் ரசம் தான் வைப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பையன் ரசம் இல்லாமல் சாப்பிடவே மாட்டான். கறி குழம்பா இருந்தாலும் சரி, மீன் குழம்பா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ரசம் வச்சுருவோம். சாம்பாருக்கு மட்டும் ஆனால் வைக்க மாட்டோம். சாம்பார் மட்டும் அவன் சும்மாவே நெக்ஸ்ட்டு நம்ம ரசத்தை ரெடி பண்ணிடலாம். ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் கறி மசாலா போட்டுக்கிறோங்க. கறி மசாலா போட்டால் நான் வீடியோவில் கவர் பண்ணலை. ஏன் கறி மசாலா போடுறோம்னா, நம்ம அந்த ரசத்தோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனையும் பொரித்து எடுத்தாச்சு. ஃபைனலாக நம்மளுக்கு வந்து லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ரசம் இறக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரசத்தில் ஊற்றி இறக்கணும். அதை வந்து வீடியோவில் கவர் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். லஞ்சுக்கு அப்புறம் என்னோடய பேபி எந்திரிச்சிட்டாங்க. நான் குக் பண்ணுற வரை என்னோடய அம்மா தான் வந்து என்னோடய பேபியை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அவங்களும் தூங்கவும் செஞ்சுருந்தாங்க. தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. இப்போ நான் அவங்களோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவங்கள வச்சுருந்துட்டு ஒரு ஈவினிங் 4 o'clock கிட்ட அவங்கள வந்து தூங்க வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் டீ போட்டுடலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாலை எடுத்து காய்ச்சியாச்சு. எப்போவுமே என்னோடய அம்மாவும் தங்கச்சி நாங்கள் எல்லாருமே வந்து ஈவினிங் காஃபி தான் குடிப்போம். என்னோடய ஹஸ்பண்ட் எப்போவுமே காஃபி குடிக்க மாட்டாங்க. அவங்க டீ தான் குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் நான் தனியாக டீ போட்டேன். ஸோ என்னோடய பையனுக்கு வந்து மில்க் எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். டின்னருக்கு பரோட்டா போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்டை மாவு வாங்கி வச்சுட்டு அதை முன்னாடியே பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். ஸோ நான் வந்து மாவில் என்னென்ன சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 kg மாவுக்கு ஒரு முட்டை, ஒரு 1/2 டம்ளர் பால், ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், உப்பு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்தான்னு வந்து மாவு பிணைஞ்சு வச்சுருந்தேன். மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. எனக்கு எக்ஸாக்டாக பரோட்டா போட வராது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு அதில் வந்து நைஃப் வச்சு லயன் போட்டுருவேன். லயன் போட்டுட்டு மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ரோல் பண்ணி அடித்து இந்த மாதிரி ஒரு சுற்றி வச்சுருவேன். ஸோ வந்து இதுவுமே நல்லாயிருக்கும். பரோட்டா வந்து நல்லாவே சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. ஸோ இதை எடுத்து நான் தேய்ச்சி தான் பரோட்டா போடுவேன். ஸோ நான் பரோட்டா போட்டுக்கிறத பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது எல்லாமே எனக்கு அவங்க தான் போட்டு தந்தாங்க. அவங்க போட்டு தந்ததை வந்து நான் சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வெறும் கையை வச்சு நல்லா அழுத்தினா போதும், இதை நீ டேரெக்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொல்லி தந்த மெத்தட் படி நானும் போட்டிருந்தேன். உண்மையிலே பக்காவாக வந்துருந்துச்சு. ஸோ எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் அப்புறம் என்ன, எல்லாத்தையும் வந்து கல்லில் போட்டு எடுக்க வேண்டியது தான். 1 by 1 எல்லாத்தையுமே வந்து கல்லில் போட்டு சுட ஆரம்பித்தாச்சு. தேவையான அளவு ஆயில் வந்து மேலே லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டோம். ஸோ நான் இன்றைக்கி பரோட்டா பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, எப்போ கடையில் பரோட்டா வாங்கினாலுமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து வேக்காடு பத்தலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக தான் வந்து நான் வீட்டிலேயே பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். ஸோ வெந்ததை எடுத்து அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்னா கையில் வச்சு ஒரு அமுக்கிட்டாங்க பரோட்டாவை. ஸோ நெக்ஸ்ட்டு 1 by 1 எல்லா பரோட்டாவுமே போட்டாச்சு.
இந்த வாட்டி நம்ம எடுத்து பரோட்டாவை அடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சப்பாத்தி கட்டை மேலே எப்போதும் போல் அதை வச்சுட்டு, நான் எப்போவுமே சப்பாத்தி போட்டாலுமே சப்பாத்தி கட்டை மேலே வச்சு அதை வந்து ஒரு அடி அடிச்சுட்டு தான் சப்பாத்தியுமே போட்டு வைப்பேன். ஸோ அது மாதிரியே பரோட்டாவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடோடு அதை பரோட்டாவை அடிச்சிருந்தேன். பரோட்டாவை அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டா இன்னுமே ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு வந்து கடையில் வந்து சிக்கன் குருமா வாங்கிக்கிட்டோம். லஞ்சு செஞ்சுருந்தேன், சிக்கன் குழம்புமே இருந்துச்சு. ரெண்டையும் வச்சு இன்றைக்கி டின்னரை முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே இன்றைக்கி நல்லா சாப்பிட்டோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான vlog. இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.